அனைவருக்கும் உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்கள். ஏப்ரல் மாதம் முடிஞ்சு மே மாதம் தொடங்கியாச்சு. இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம வீட்டில் பழனிமலை முருகன் தான் வந்து நமக்கு வந்து காட்சி கொடுப்பாரு. இந்த கேலண்டர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சரவண பவ ரவண பவச வனபவ சர நபவ சரவ பவ சரவண வசரண பவ அப்படிங்கிற மந்திரத்தோட இந்த மாதம் முழுக்க வந்து நம்ம கூட வந்து இருக்க போகிறாரு. 1ஆம் தேதி அப்படிங்கும்போது ரொம்ப சிறப்பு வாய்ந்த சித்ரா பௌர்ணமி, உழைப்பாளர் தினம். ஆற்றுல வந்து கள்ளழகர் வந்து ஆற்றில் இறங்குற ஒரு அற்புதமான நாள். அது மட்டும் இல்லாமல் அர்த்தநாரீஸ்வரர் விரதம், இது எல்லாமே வந்து சேர்ந்து ஒருங்கிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். இந்த நல்ல நாளில் நம்ம சிவபெருமானையும் பார்வதி தேவியாரையும் வழிபடுறதுக்கும் அம்பாள் வழிபாடு, மகாலட்சுமி தாயார் வழிபாடு, குலதெய்வ வழிபாடு, இரவு நேரத்தில் சந்திர பகவான் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இவங்க எல்லாரையும் வழிபட்டுட்டு நம்மளுடைய பாவ கணக்கை எழுதக்கூடிய சித்திரகுப்தருக்கு நன்றியும் வந்து சொல்லுங்க. சித்ரா பௌர்ணமி வெறும் வழிபாடு மட்டும் கிடையாது, நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்குகள் எவ்வளோன்னு சொல்லி சித்திரகுப்தர் எழுதுறாரோ இல்லையோ நம்ம மனசாட்சிக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால முதல்ல நம்ம நினச்சி பார்க்கணும், நம்ம யாருக்கெல்லாம் துரோகம் பண்ணியிருக்கோம், யாரெல்லாம் வந்து நம்ம வசைப்பாடி இருக்கோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த தவறுகளை பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த வழியை பார்க்கலாம். அதுக்காக வந்து நம்மளை யாராவது அசிங்கப்படுத்தினாலோ நம்ம சுயமரியாதையை வந்து சீண்டி பார்த்தாலும் நம்ம பொறுமையாக இருக்கணுங்கிற அவசியம் யாருக்குமே கிடையாது. அது யாராக இருந்தாலும் சரி, நமக்குன்னு ஒரு சுயமரியாதை இருக்குது. அது போகிற பட்சத்தில் நம்ம வந்து அவங்கள பேசாமலோ வந்து நம்ம வந்து இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து யோகி வந்து டோர்னமெண்ட் வந்து கிளம்புறான். அதனால வந்து அவனுக்கு காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து பிரெட் டோஸ்ட் பண்ணி கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஃப்ரூட்ஸ் வந்து வச்சு கொடுத்துட்டேன். ஃபோன் பண்ணால் அந்த மாதிரி ரெக்கார்டு வந்து முடிச்சிட்டேமா, அடுத்து வந்து இண்டிவிஜுவல் வந்து இருக்குது அப்படின்னு சொன்னால் நல்லபடியாக பண்ணிட்டு வான்னு சொல்லி எல்லாருமே வந்து பிளெஸ்ஸிங் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். ஸோ நல்லபடியாக வந்து அவன் வந்து செஞ்சுட்டு வருவான். அந்த முருகப்பெருமானோடையும் குலதெய்வத்தோட அருளோடையும் நல்லபடியாக எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு நான் வந்து வழிபாடு செய்ய போகிறதில்ல. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னைக்கு ரெஸ்ட்டு, அதனால வந்து நான் வந்து செய்ய போகிறது கிடையாது. ஆனால் மாலை வேளையில் நம்ம எப்படி வந்து மாதவிடையாக இருந்தாலும் வழிபாடு செய்யலாம். அதே மாதிரி எனக்கு சிவபெருமான் நிகழ்த்திய ஒரு மிராக்கள், நைட்டு வந்து கனவுல நடத்தின ஒரு மிராக்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சொல்ல போகிறேன். அதோட நம்மளுடைய மேஜிக் பாக்ஸில் நான் வச்சிருக்க பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் காட்ட சொல்லியிருந்தீங்க. சில சகோதரிகள் வந்து கேட்டிருந்தீங்க, அதையும் வந்து நான் சொல்ல போகிறேன். சுக்கிரஹோரையில் இன்றைக்கும் நான் சேவிங்ஸ்க்கான அமௌண்ட்டை வந்து எடுத்து வச்சுட்டேன். மாதவிடையாக இருந்தால் நான் பூஜை ரூம்குள்ளே மட்டும்தான் போக மாட்டேன், மற்றபடி எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். மஞ்சள் தேய்ச்சி குளிப்பேன், குங்குமம் வச்சுக்குவேன், தலை நிறைய வந்து பூ வச்சுக்குவேன். என்னை வந்து ரொம்ப இன்னும் வந்து ப்ரெசன்டபிளாக நான் வந்து வச்சுக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மாதவிடாய் அப்படிங்கும் போது வெறும் நைட்டியை மட்டும் போட்டுட்டு இருக்கிறது என்னுடைய வேலை கிடையாது. ரொம்ப வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும்னு அப்போ தான் நான் ரொம்ப நினைப்பேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்கும் அப்படி தான். எப்போவுமே நீங்களும் அதே மாதிரி நினைங்க. எப்போவுமே வந்து நம்மளை வந்து வீக்னஸை வந்து வெளியே வந்து காமிக்காத அளவுக்கு இருந்தாலே போதும். நம்மளை பார்த்து சில பேர் வந்து பயந்து ஓடிடுவாங்க. நம்ம வீக்னஸ் தான் மற்றவங்களுக்கு அது பலமாக மாறிடும். அதனால எப்பவுமே நம்ம வீக்னஸை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது. ஸோ என்ன நம்ம சேனல் பார்க்குறவங்க எல்லாருமே வந்து நீங்கள் வீடியோ போடுறதெல்லாம் நான் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்துட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. நீங்கள் செய்கிற மாதிரி நானும் வந்து மேஜிக் பாக்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டு இருக்கேன். எனக்கும் வந்து சேவிங்ஸ் வந்து அமௌண்ட் வந்து சேருது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அந்த மேஜிக் பாக்ஸில் நான் என்னென்ன பொருள் வச்சிருக்கேன் அப்படிங்கிறத நான் வந்து காமிச்சிடறேன். 2 கலர்லையுமே வந்து எனக்கு எல்லோ கலர் தான் அமைஞ்சுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட கேலண்டர் சேவிங்ஸ். இது வந்து நான் தனியாக சேமிச்சுட்டு இருக்கேன். மந்த்லி வந்து கேலண்டர் சேவிங்ஸ் வந்து புதுசா பார்க்கறவங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ 1ஆம் தேதி அப்படின்னா நான் வந்து ₹1 போடுவேன், 2ஆம் தேதினா ₹2 போடுவேன். இந்த மாதிரி வந்து சேமிக்கலாம். இதுல நீங்க வந்து 1ஆம் தேதி ₹5, 2ஆம் தேதி ₹10, ₹15 அந்த மாதிரி நீங்க சேர்க்கலாம். உங்களுக்கு எப்படி வந்து காசு கிடைக்குதோ அந்த மாதிரி நீங்க சேர்க்கலாம். ஆனா கேலண்டர் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதினா ₹1, 2ஆம் தேதினா ₹2 அந்த மாதிரி வந்து போடுறது கேலண்டர் சேவிங்ஸ். அதுவும் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மேஜிக் பாக்ஸ். இதுல வந்து மகாலட்சுமிக்கு பிடித்தமான அந்த கண்ணாடி வந்து கண்டிப்பா வந்து நான் வச்சிருப்பேன். ஏன்னா எது வந்து நம்ம வச்சிருமோ கண்ணாடி வந்து ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை ஈர்க்கிறதும் நெகட்டிவான விஷயங்களை வெளியே தள்ளுறதும் அதோடைய மகிமை. அதே மாதிரி நமக்கு என்ன நம்ம அதை காட்டுறோமோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பிரதிபலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ அதனால வந்து பணத்தை வந்து அதுல காட்டும் போது பணம் வந்து நம்ம கிட்ட இன்னும் சேரும் அப்படிங்கிறது நம்பிக்கை, பெரியவங்க சொன்னதுதான். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அமௌண்ட் வந்து வச்சிருக்கேன். இந்த மாச சேவிங்ஸ், அதுக்கப்புறம் வந்து பிரிஞ்சி இலையில வந்து தனம் பணம் வசி அப்படிங்கிறத நான் வந்து எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு வார்த்தை, நல்ல ஒரு சொல். நம்ம பிரபஞ்சத்துக்கிட்ட என்ன மாதிரி விஷயங்கள் வந்து சொல்றோமோ அந்த விஷயங்கள் திரும்ப நடக்கும். நம்ம வந்து அடிக்கடி வந்து தனம் பணம் வசி அப்படிங்கும்போது இந்த பணம் வந்து நமக்கு வசியமாகும் அப்படிங்கிறது நம்மளுடைய நம்பிக்கை. ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கவர்ல நான் என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கிறத காட்டிடுறேன்.
ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமிக்கு உரிய பொருட்கள் தான் எல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த காகித பூன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்க, இந்த கலர்ல வந்து இருக்கும் பாருங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிர்ஷ்டமான ஒரு பூன்னு சொல்லுவாங்க. இந்த இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிங்க் கலர் வந்து சுக்கிரனுக்கு வந்து உகந்தது. அதனாலதான் மகாலட்சுமிக்குரிய தங்கத்தை இந்த மாதிரி வந்து ரோஸ் கலர் பேப்பர்ல சுக்கிரனுக்குரிய அந்த நிறத்துல வந்து நமக்கு வந்து பணம் அந்த நகையெல்லாம் வச்சு நமக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை நகை இதுல வச்சா பளிச்சுன்னு கூட தெரியலாம்னு சொல்லி சில பேர் சொல்லலாம். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் கலர் இல்ல கருப்பு கலர்ல வச்சா இன்னுமே பளிச்சுன்னு தெரியும். ஆனா கருப்பு இதுமா யூஸ் பண்ணாம இந்த பிங்க் கலர் யூஸ் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். இந்த பிங்க் கலர் வந்து பாத்தீங்கன்னா சுக்கிர பகவானுக்கு உரிய நிறம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி வெண்மை நிறமும் சுக்கிர பகவானுக்கு உரியது. இன்னைக்கு பௌர்ணமி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறனால நான் வந்து வெண்மை நிறத்துல வளையல் கூட போட்டிருப்பேன். அதே மாதிரி தோடு வந்து ஸ்டெப் வந்து ஒயிட் கலர்ல இருக்க மாதிரி, ட்ரெஸ் வந்து ஒயிட் கலர் வந்து மிக்சடா இருக்க மாதிரி நான் வந்து போட்டிருக்கேன். சோ அந்தந்த நாளுக்குரிய நிறத்துல ஆடை அணிகிறது, அந்தந்த கிரகத்துக்குரிய ஆடை அணிகிறது எனக்கு வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமா வந்து கருதப்படுது. சோ அதனால வந்து நான் வந்து அணிகிறேன். இது வந்து கம்பல்சரி கிடையாது. அதே மாதிரி மகாலட்சுமிக்குரிய டைமண்ட் கல்கண்டு இதுல வந்து வச்சிருக்கேன் இந்த கவர்ல. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறம் வந்து குபேரருக்கு உரியது. இந்த குபேரருக்கு உரிய இந்த முடிச்சுல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த பட்டை கிராம்பு ஏலக்காய் அந்த மாதிரி விஷயங்கள் இதெல்லாம் வந்து போட்டிருப்பேன். பாத்தீங்களா, பட்டை கிராம்பு ஏலக்காய் இது வந்து முடிச்சு வந்து வச்சிருப்பேன். அப்புறம் வந்து இது வந்து வசம்பு. வசம்பு வந்து பாத்தீங்கன்னா பேர் சொல்லாதுன்னு சொல்லுவாங்க, குழந்தைங்களுக்கு உரம் மருந்து வச்சுவாங்கள. இது வந்து பாத்தீங்கன்னா பணத்தை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னு சொல்லலாம். சோ இது நம்பிக்கை இருந்தா நீங்க பண்ணலாம். இதெல்லாம் நான் வந்து வச்சிருக்கேன், ரொம்ப வருஷமா வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பட்டையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம மசாலா பொருட்கள் எல்லாமே வந்து முக்காவாசி மகாலட்சுமிக்குரியதுதான். இது வந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் நிறம் அப்படிங்கிற செவ்வாய்க்குரிய நிறம் வந்து இந்த சிகப்பு. அது வந்து பாத்தீங்கன்னா இடம் நிலம் இது மாதிரி வாங்குறது, நகை சேர்றது, இது மாதிரி விஷயங்களுக்கு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு சிகப்பு நிறம் வந்து உரியது. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மனோரஞ்சித பூன்னு சொல்லுவாங்க. அந்த பூ வந்து எனக்கு வந்து கிடைச்சது. அதை வந்து நான் இதுல வந்து வச்சிருக்கேன். இந்த பூவை வச்சுட்டு அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீட்டு எப்போ எழுதுனது எனக்கு ஞாபகம் இல்ல, என்ன எழுதிருக்குன்னு காமிக்கிறேன். அதுலயும் பாருங்க, பணம் வசி வசி அதான் எழுதியிருக்கேன். சோ இது வந்து பாத்தீங்கன்னா நான் அப்பல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ இதெல்லாம் இப்பதான் நான் பிரிச்சே பாக்குறேன், நானே மறந்துட்டேன். இதுல என்ன வச்சிருக்கேன் அப்படிங்கறதே நானே வந்து மறந்துடுவேன். ஏலக்காய், அந்த சோம்பு, பட்டை, கிராம்பு இதெல்லாம் வந்து டைமண்ட் கல்கெல்லாம் ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி பட்டை சுருள்ல வந்து இந்த மாதிரி வந்து நம்ம பணத்தை வந்து சுத்தி வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பணம் வந்து விரைவு செலவு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாமா நம்புறீங்க இந்த காலத்துல படிச்ச பிள்ளைங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, முன்னோர்கள் சொன்னது எல்லாமே இப்ப வந்து கரெக்டா தான் இருக்கு. முன்னோர்கள் சொன்னதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணாம மீறி பண்ற விஷயங்களாலதான் நிறைய அசம்பாவிதங்கள் இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ நான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனலா என்ன சொல்றாங்களோ அந்த மாதிரி விஷயங்கள். வெள்ளிக்கிழமைனா யாருக்கும் வந்து பணம் தரக்கூடாது, சாயங்காலம் 6 மணிக்கு மேல தையல் வந்து தைக்கக்கூடாது, ஊசி தைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம். அதே மாதிரி தயிர் பால் எல்லாம் வந்து கடனா கொடுக்க கூடாது, உப்பு வந்து கடனா கொடுக்க கூடாது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ அதனாலதான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நம்ம பண்ற சின்ன விஷயங்கள்னால கூட நமக்கு வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து தவறி போறதுக்கு கூட சான்ஸ் இருக்கு. அதனாலதான் வந்து நான் வந்து அதெல்லாம் கண்டிப்பா நான் ஃபாலோ பண்றேன். அதே மாதிரி இந்த சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்லை, சுப்பிரமணியத்துக்கு மிஞ்சிய கடவுளும் இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதனால இந்த சுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வச்சிருக்கேன். அப்புறம் வந்து இந்த ஜாதிக்காய் இதெல்லாம் வந்து கலசத்திலேயே போடுவாங்க. அதே மாதிரி அந்த யாகத்துல வளர்த்த காசு இதுதான் வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய மேஜிக் பாக்ஸ்ல வந்து இருக்கக்கூடியது. அதே மாதிரி இன்னொரு பச்சை கலர் முடிச்சு குபேரருக்குரியது. இதெல்லாம் வந்து நான் பாத்தீங்கன்னா அப்பப்போ வந்து செஞ்சு வச்சிருவேன். அதுக்கப்புறம் நானே அதை மறந்துடுவேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அது கொஞ்ச நாள் கழிச்சு ஏதாவது மாத்தணும் அப்படிங்கும் போது நினைப்போம். ரொம்ப நாள் ஆச்சு, வெளியே வந்து பட்டை தான் இருக்கு. சோ இது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த மேஜிக் பாக்ஸ்ல நான் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், லவங்கம், ஜாதிக்காய், அதுக்கப்புறம் சில்லறை காசு, சுக்கு, இந்த வசம்பு இதுதான் வந்து வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு எந்த மாதிரி பொருள் கிடைக்குதோ அந்த மாதிரி பொருட்கள் நீங்க வச்சுக்கலாம். மெயினா வந்து இந்த பிரிஞ்சி இலையில இந்த தனம் பணம் வசி அப்படிங்கறது எழுதிட்டு இந்த மேஜிக் பாக்ஸ்ல வச்சிருங்க. வச்சுட்டு நீங்க வந்து சேர்க்க வேண்டிய பணத்தை டெய்லியும் சேர்க்கலாம். சுக்கர ஹோரையிலையும் வந்து சேர்க்கலாம். அது மாதிரி வந்து சேர்த்துட்டு குளிகை நேரத்திலையும் நீங்க வந்து சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு நீங்க வந்து இந்த கண்ணாடி மாதிரி இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு வந்து பணம் வந்து நமக்கு சேரும். நம்ம வந்து இந்த பணத்தை வந்து இது மாதிரி வச்சா பணம் வந்து கொட்டும்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நம்ம வந்து விரைவு செலவு ஆகாம இருக்கிற பணம் நம்ம கிட்ட தங்கும். சில பேர் வந்து நகை வந்து ஆசாசியா வாங்குவாங்க, ஆனா போடவே முடியாது. ஒண்ணு பேங்க் லாக்கர்ல இருக்கும், இல்லைன்னா அடகு கடையில இருக்கும். அதை வந்து அனுபவிக்கிறது அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து உண்மையான லட்சுமி கடாட்சம் அப்படின்னு சொல்லக்கூடியது. சோ நம்ம வந்து பணத்தை வச்சிருக்கோம் அப்படிங்கும் போது அதை வந்து நல்ல நமக்கு பிடிச்ச மாதிரி விஷயங்களுக்கு செலவுகள் பண்றதுங்கிறது லட்சுமி கடாட்சம். ஆனா நமக்கு தேவையும் இல்லாம விரைவு செலவுகள் வருது, நிறைய வந்து தொடர்ந்து வந்து தேவையில்லாத செலவுகள், நமக்கு பிடிக்காத விஷயத்துக்கு நம்ம செலவு பண்ற மாதிரி வருது அப்படின்னா
அது வந்து பாத்தீங்கன்னா லட்சுமி கடாட்சம் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களுக்காக பணம் வந்து வரணும், அதுக்காக நம்ம செலவு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவு நான் கொடுக்குறேன். இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அது மட்டும் இல்லாம தண்ணீர் வழிபாடு அதையும் உங்ககிட்ட நான் காமிச்சிடுறேன். இது வந்து பாத்தீங்கன்னா போன பௌர்ணமிக்கு வந்து நான் வந்து தண்ணீர் வழிபாடு வந்து செஞ்சிருந்தேன். இதை வந்து நான் வந்து உள்ளங்கையில வச்சுட்டு கண்ணாடி பாட்டில் தான் யூஸ் பண்ணும், கண்ணாடி டம்ளர் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து 3 1 ரூபாய் காயின் வந்து போட்டு வச்சிருக்கேன். சரிங்களா? இதை வந்து நல்லபடியா உள்ளங்கையில வச்சு வேண்டிக்கிட்டு இன்னைக்கு சாயங்காலம் என்னால வந்து பூஜை ரூம்ல போய் சாமி கும்பிட முடியாது அப்படிங்கறதுனால நான் வந்து மாடியில போய் நின்று இந்த தண்ணி வந்து புதுசா வேற தண்ணி மாத்திட்டு அதுல வந்து 3 1 ரூபாய் காயின் புதுசா வந்து போட்டுட்டு என்னுடைய வேண்டுதலை என்னுடைய பிரார்த்தனையை வந்து நான் வந்து வைக்க போறேன். கண்டிப்பா இது வந்து நடக்கும் அப்படிங்கறத நான் முழுசா நம்புறேன். சோ அதை வந்து நான் வந்து செய்ய போறேன். அதனால வந்து இன்னைக்கு ஒரு சகோதரி கூட கேட்டிருந்தாங்க, இன்னைக்கு நான் வந்து மாதவிடாய் ஆகிட்டா என்ன சகோதரி பண்றது எனக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நானும் அவங்கள்ட்ட தான் ரிப்ளை பண்ணேன், நானும் மாதவிடாய் காலத்துல தான் இருக்கேன். சோ அதனால என்னால வந்து பூஜை பண்ண முடியாது. ஆனா சந்திர பகவான் அப்படிங்கிறவரும் சூரிய பகவான் அப்படிங்கிறவங்களும் கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கடவுள்கள், அவங்களுக்கு தனியா போய் கோவில்ல தான் வழிபாடு செய்யணுங்கிற அவசியம் இல்லை. என்னுடைய மனசு வந்து தெளிவா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மனக்குழப்பங்கள்லாம் தீரணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு சந்திரனை பார்த்து மாதவிடாயா இருந்தாலுமே நான் வந்து வழிபாடு செய்ய போறேன். விளக்கேற்ற போறதில்ல, ஊதுபத்தி சாம்பிராணி காமிக்க போறதில்ல. அவங்கள மனசார நினைச்சிட்டு அந்த நிலாவுக்கு கீழே உட்கார்ந்து அந்த சந்திரன் பகவான் நினைச்சிட்டு சந்தோஷமா எங்க வீட்டுல உட்கார்ந்து நான் சாப்பிடணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதான் வந்து இன்னைக்கு என்னுடைய சித்ரா பௌர்ணமி வழிபாடு. சோ இந்த மாதிரி நம்ம சிம்பிளா வழிபாடு செய்யறது, சிம்பிளா வந்து நம்மளுடைய லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரி விஷயங்கள் பணத்தை வந்து சேமிக்கிறதுக்காக எளிமையா மூட நம்பிக்கைகளுக்குலாம் ரொம்ப போகாம நமக்கு பெரியவங்க சொன்ன விஷயங்கள், இந்த பொருட்கள்லாம் வச்சா லட்சுமி கடாட்சம் பா அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்ம வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம பணத்தை சேமிச்சு நல்லபடியா வந்து நல்ல செலவுகளுக்கு பண்ணணும். அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா செலவுகள் நிறைய வரப்போகுது. ஜூன் மாசம் திறந்தாலே பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். அப்புறம் வந்து நமக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய செலவுகள்லாம் இருக்கும். அதனால வந்து அதெல்லாம் பார்த்து சிக்கனமா பண்ணுங்க. சும்மா எப்ப பார்த்தாலும் நம்ம ட்ரெஸ்லயே வந்து காசை போட்டுட்டு நம்ம வந்து ஃபேன்சி ஐட்டம்லயே வந்து காசை போட்டுட்டு இருக்காம நம்ம வந்து எப்படி வந்து பணத்தை எது வழியா சேமிக்கலாம் அப்படிங்கறதையும் வந்து நம்ம யோசிக்கணும். அதே மாதிரி இந்த கேலண்டர் சேவிங்ஸ் இந்த தடவை கொஞ்சம் கம்மியா தான் சேர்த்து வச்சிருக்கேன். ஏன்னா வந்து அதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணாம விட்டுட்டேன். அதனால வந்து கேலண்டர் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இவ்வளவுதான் வந்து பண்ணியிருக்கேன். சோ இந்த மாசத்துல இருந்து கரெக்டா இன்னைக்கு உழைப்பாளர் தினம் 1ஆம் தேதியில இருந்து கரெக்டா இந்த மாசம் கேலண்டர் சேவிங்ஸ் பண்ணி அடுத்த மாசம் வந்து இதுல வந்து 500 ரூபாய் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ நான் ரொம்ப சொல்றது, பெண்களுக்கு சொல்றது, கண்டிப்பா சேமிப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ம இருக்கணும். அது நம்ம அக்கௌண்ட்ல நம்ம போஸ்ட் ஆஃபீஸ்ல நம்ம பேர்ல நமக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கறத நீங்க வந்து கண்டிப்பா வந்து முடிவு பண்ணுங்க. இந்த நல்ல நாள்ல இதை வந்து நீங்க செய்ய. அந்த சந்திர பகவானும் சரி, அந்த சித்திரகுப்தரும் சரி, நம்மளுடைய சிவபெருமான் பார்வதி தாயாரும் நமக்கு துணையா இருப்பாங்க. நான் வந்து சொன்னேன் இல்லையா ஆரம்பத்துல வீடியோ ஸ்டார்டிங்ல, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா நைட்டு வந்து ஒரு மனசு கஷ்டமா இருந்துச்சு, சித்ரா பௌர்ணமி எனக்கு வழிபாடு செய்ய முடியலையே அப்படின்னு சொன்னா எத்தனை பேர் நம்புவீங்கன்னு தெரியாது. எனக்கு மாதவிடாய் சமயத்துல நான் எதுவும் பத்தி சொல்லியிருக்கேன். மாதவிடாய் சமயத்துல நான் வந்து சாமி கும்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது எப்படின்னா, எனக்கு மாதவிடாய் ஆக போகுதுன்னா ஒரு 2 நாளுக்கு முன்னாடி சாமி வந்து கனவுல வந்து வந்துருவாங்க. ஏதாவது ஒரு கோவில் வரும், ஏன்னா அபிஷேகம் பண்ற மாதிரி வரும், பூஜை பண்ற மாதிரி வரும். அப்படி வந்தாலே எனக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம வந்து மாதவிடாய் வந்து வரப்போகுது அப்படின்னு. அதே மாதிரிதான் நேற்றும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சிவபெருமானும் பார்வதி தேவியாரும் சிம்ம வாகனத்துல வந்து உட்கார்ந்து சிவபெருமான் வந்து அந்த சூளத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த புலி தோல் போட்டு அந்த ஆடையில வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க. அர்த்தநாரீஸ்வரர் கோலத்தை வந்து நான் நல்லபடியா வந்து தரிசிச்சுட்டேன். ஒரு தம்பதியரா வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து தரிசிச்சேன். எனக்கு வந்து லைஃப்ல எல்லாமே நல்லதா நடக்கும், நல்லது மட்டும் தான் நான் நினைக்கிறேன், நல்லதா நடக்கும். என்னை பத்தி யாராவது வந்து பேசினாலும் அதை பத்தி நான் வந்து கவலைப்பட்டாலும் அந்த கவலையோட கஷ்டத்தை அவங்கதான் வந்து அனுபவிப்பாங்களே தவிர நம்ம வந்து அதை வந்து அனுபவிக்க மாட்டோம். இருந்தாலும் நம்ம புலம்பல்கள், நம்மளுடைய கஷ்டங்களை வந்து நம்ம சொல்லாம இருக்க முடியாது, வருத்தப்படாம இருக்க முடியாது, கண்ணீர் விடாம இருக்க முடியாது. சோ அதெல்லாம் வந்து நடக்கிறது நடக்கட்டும். ஆனாலும் நமக்கு கடவுள் வந்து எப்பவுமே துணையா இருக்காரு அப்படிங்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு சான்றா அமைது. இந்த சித்ரா பௌர்ணமிக்கு எல்லாமே இந்த வெண்மை நிறம் மாதிரி எல்லாமே வந்து முகம் வந்து தெளிவா இருக்கணும், மனசு வந்து தெளிவா இருக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.